நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. யாழ்ப்பாணத்தினுடைய 3 தீவுகள் ஏற்கனவே சீனாவுக்கு கொடுப்பதாக, அதாவது இந்த சோலார் பேனல் மூலமாக மின் திட்டத்தை உருவாக்கி மக்களுக்கு விநியோகிக்கிறதுக்காக நைனா தீவு, அனலி தீவு, நெடுந்தீவு போன்ற 3 தீவுகளை இந்த சீனாவினுடைய ஒரு கம்பெனிக்கு கொடுப்பதாக இருந்தது. அது பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னம். அப்ப இந்த திட்டம் அடிப்படையில நாங்கள் முன்வைச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், இது அந்த மக்களுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்காக அல்ல. இது மக்களுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு அங்க உள்ள மக்களாலேயே அதனை உருவாக்கி கொள்ள முடியும். நைனாதீவிலே அல்லது அனலதீவிலே இருக்கிற மிகச் சொற்பமான மக்கள், அந்த மக்களுக்கு நைனாதீவு கோயில்ல வார வருமானத்தின் ஒரு துளி வருமானத்தை வச்சே வீடுகளுக்கு சோலார் பேனல் மூலமே உருவாக்கிட முடியும் ஒரு மின்சார திட்டத்தை. இல்ல நெடுந்தீவுன்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய தீவுன்னு பார்த்தாலும் ஒரு கோஆபரேட்டிவ் அங்கே நெடுந்தீவு கோஆபரேட்டிவை வச்சுக்கொண்டே அதுக்கான மின்சார திட்டத்தை உருவாக்கிட முடியும். எனவே இந்த திட்டம்ன்றது அடிப்படையில இது ஒரு ராஜதந்திர நோக்கத்திற்காக செய்யப்படுற ஒரு விஷயம். இதுல ராணுவ நோக்கம் இதுல இருக்குது என்ற விடயத்தை பேசியிருந்தாங்க. அதே நேரத்துல இது சூழல் எவ்வளவுக்கு மாசடைய வைக்கும், சூழல் எவ்வளவுக்கு பாதிக்கும், கடல்ல இருக்கிற மீன்களை கரையை நோக்கி வரவிடாமல், அதாவது ஒரு கரையை அண்டின பகுதிக்கு வரவிடாமல் அந்த காற்றலையால ஏற்படுற வைப்ரேஷன் இருக்கும்ன்றதை ஏற்கனவே சில ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் அதுல ப்ரூவ் பண்ணி இருக்கணும் என்ற விஷயத்தை பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த திட்டம் சீனா கைவிடுறதாக அறிவிச்சிருந்தது இந்த வாரம். அந்த அறிவிச்சதுக்கு பின்னால சீனாவுடைய இலங்கை தூதரகம் அதை அறிவிச்சதுக்கு பின்னால ஒரு காரணத்தை சொல்லியிருந்தது. என்ன காரணம்னு சொன்னால், 3ஆம் தரப்பினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல், பாதுகாப்பு அச்சம் காரணமாக, அதாவது அவர்கள் அப்படி நினைக்கிற காரணமாக இது கைவிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறது என்று சீனா அந்த காரணத்தை போட்டு தாங்கள் நிறுத்துறதாக அறிவிச்சு. அப்ப எல்லாருக்கும் இதுல வெளிப்படையா தெரியும், இந்த 3ஆம் தரப்புன்றது யாரு? இந்த 3ஆம் தரப்புன்றது இந்தியா தான். அப்ப இந்தியா இதனை விரும்பல. வடக்கில, அதாவது இந்தியாவுடைய காலடியில ஒரு ராமேஸ்வரத்துக்கு நெடுந்தீவுக்குமான தொலைவை ஒரு கூப்பிடு தொலைவுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான தொலைவு. ராமேஸ்வரம் கோயில்ல இருக்கிற மேளம் அடிக்கின்ற போது, அந்த பெரிய மேளம் சொல்லுவாங்க, இப்ப அதை வேற செய்யணும்னு சொல்றாங்க. அந்த மேளம் அடிக்கிற சத்தம் இந்த நெடுந்தீவில கேட்கும் என்று நெடுந்தீவு ஆட்கள் சொல்றதை நாங்கள் பல பேரும் கேட்டிருக்கோம். அப்ப அப்படி மிக அண்ம தூரத்தில இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இருக்கின்ற நிலத்தை சீனாவுக்கு கொடுக்கிறத இந்தியா ஒருபோதும் விரும்பாது. அந்த காரணத்தினால அந்த இது கைவிடப்பட்டது. இப்ப இலங்கையினுடைய அரச தரப்பு இப்ப ஒரு அறிவித்தலை விட்டுருக்கு, இந்தியாவுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, அதுல எங்களுக்கு சில இடையூறுகள் இருக்குதுன்னு இந்த இலங்கையினுடைய அரச தரப்பு அறிக்கை விட்டுருக்கு. அதாவது ஒரு மீடியாவில் சொல்லியிருக்கிறேன். அப்ப ஏன் சொல்ல வேண்டி வந்தாண்டா, இது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட போகிறதான ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு. இதனை எதிர்கட்சி இதனை ஊர்ஜிதப்படுத்தி எதிர்கட்சி தான் இந்த பிரச்சனையை முன்வைக்கின்ற போது இலங்கை அரச தரப்பு சொல்லுது, இல்ல நாங்கள் அதை கொடுத்துட மாட்டோம், இந்தியாவுக்கு கொடுக்கிறதாக இல்லையா. அப்ப சீனாவுக்கு அந்த திட்டத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை சீனா கைவிட வேண்டிய அளவுக்கு இந்தியாவுடைய பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. சீனாவுக்கு அந்த சோலார் திட்டத்தை கொடுக்க முடியும் என்றால் இந்தியாவுடைய கொடுக்க முடியும், ஏதோ ஒரு கம்பெனி கொடுக்க முடியும். அப்ப நாங்கள் ஒரு விஷயம் இந்த அறிவியக்கத்துல பார்க்க சில விதண்டாவாதமான ஆக்கள் சொன்னது, இல்ல இது ஒரு மின் திட்டத்தை உருவாக்குற வேற எந்த நோக்கம் இல்லை, அது ஒரு கம்பெனிக்கு மின் திட்டம் கொடுத்தால் என்னதான் பிரச்சனை அப்படின்னா பேசினதை நாங்கள் பார்த்திருக்கோம். அப்ப இப்ப தெரியுது, ஒரு கம்பெனியை வாபஸ் வர வைக்கிறதுக்கான பாதுகாப்பு நோக்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கின்றதை இப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம் இங்கே நிரூபணமாகும். ஒன்று. இரண்டாவது, அது மின்திட்டம் தான் அதுல நோக்கம் என்றால் அதையே இன்னொரு கம்பெனியை கொடுத்துடக்கூடாது, அதானி கம்பெனி கொடுக்கிறதாகத்தான் அந்த செய்தி கசிஞ்சது. அப்ப மின்திட்டத்தான் நோக்கம் என்று சொன்னால் அரசாங்கம் ஒரு மின்திட்டத்தை உருவாக்குறதுக்கு அந்த கம்பெனி கொடுத்தது, ஓகே, அந்த கம்பெனி இல்லை, இன்னொரு கம்பெனி கொடுக்க முடியும். ஆனா ஏன் கொடுக்க இல்லை? அடிப்படையில உங்களுக்கு தெரியணும், மின்திட்டம் நோக்கம் இல்லை. அப்ப இந்த விஷயத்தை தான் நாங்கள் சொன்னது, இதுல மின் திட்டம் நோக்கம் இல்லை, இதுக்கு மின்சாரம் வழங்குறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. டீசல்ல மின்சாரம் வழங்கினால் சூழல் மாசடைய முடியும்னு சொன்னால் இலங்கையில் உள்ள ஏனைய சூழல் மாசடைகிற பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் கவனிச்சுட்டுதான் அந்த சொற்ப மக்களுக்கு, சாதாரண நெடுந்தீவில இருக்க மக்களுக்கு ஒரு படகு சேவையை வழங்காத இந்த அரசாங்கம் கொடுத்த கப்பலை கூட
எடுத்து கடற்பட ரிப்பேர்னு சொல்லி வருடக்கணக்காக வைத்திருக்கின்ற அரசாங்கம் மின்திட்டம் கொடுக்க போதுன்னு சொன்னால் இதனை கேட்டுக்கொண்டு வந்து குணாகவியலன் வந்து சொல்றதுல உண்மை இல்லை என்று வாதிக்கல அர்த்தம் இல்லை. இப்ப நிரூபணம் ஆயிடுச்சது. அதாவது இந்தியா கம்பெனிக்கு கொடுக்க முடியாது என்று சொல்வதன் மூலம் இதற்கு பின்னால் இருக்கிறது மின்திட்டம் இல்லை என்று தெரிஞ்சது. அப்ப மக்கள் விளங்கவனும் தங்களுடைய நிலம் சூது வைக்கப்படுகிறது, அடவு வைக்கப்படுதுன்றதை விளங்கவனும். இதுக்கு பின்னால மின்திட்டம் மட்டுமே காரணம் இல்லை. அப்ப இதுல பொதுவாக கசிகிற இந்த விடயங்கள்ல இருக்கிற மிக முக்கியமான விஷயம், இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக மிக மோசமான நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்குது. அந்த மோசமான நிலைமை வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நிச்சயமாக நீடிக்கத்தான் போகுது. இலங்கை இதில இருந்து மீட்டெடுக்க முடியாது என்ற நிலைமை ஏறத்தாழ உருவாகிட்டு. இதுதான் உண்மை. மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் 3 வருஷத்துக்கு பிறகு அதனை மீட்டெடுக்க, அதாவது அதனை ஒரு சராசரி நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அப்ப இப்ப இன்றைக்கு உள்ள இலங்கை அரசாங்கத்தின் அந்நிய செலாவணி 1 மாதத்துக்கு தான் போதும் என்று சொல்லி புள்ளி விவரம் சொல்லுது. இலங்கையினுடைய டாலர் இருப்பு 1 மாதத்துக்கு தான் போதும் என்று. இந்த நிலைமையில இந்திய அரசாங்கம் 1500 மில்லியன் டாலரை இலங்கைக்கு கடனா வழங்குது. அதுல 500 மில்லியன் எரிபொருள் வாங்குறதுக்காகவும் மிச்சம் 1000 மில்லியன் மருந்தும் உணவும் வாங்குறதுக்காக கொடுக்குது. ஆனால் மருந்தோ உணவோ வாங்குறது அந்த 1000 மில்லியனுக்கும் இந்தியாவிடம் தான் வாங்க வேணும் என்றதுதான் அதனுடைய கண்டிஷன். அதாவது இப்ப டாலரை கொடுத்தாலும் அந்த டாலர் திருப்பி இந்தியாவுக்குள்ளதான் போகும். ஆனா இலங்கையில டாலர் இல்லை, இந்தியாவுடைய சாமான் வாங்குறது. அப்ப இந்தியா டாலரை தான் வெளியில விடுறதாக இல்லை, அது இங்க கொடுத்தாலும் திருப்பி இந்தியாவிட்ட தான் போகுது. ஆனபடியே இந்தியா 1000 டாலர் இழக்க போறது இல்லை, மாறாக 1000 மில்லியன், மாறாக 1000 மில்லியனுக்குரிய பிசினஸ் வந்து இந்தியாவிட்ட தான் நடக்கும். ஏனென்றால் இலங்கையால வேற நாட்டுக்கு போய் சாமான் வாங்க முடியாது. அப்ப மருந்தோ உணவோ வாங்குறதாக இருந்தால் இந்தியாவிடம் மட்டும்தான் 1000 மில்லியனுக்கு வாங்கியே ஆக வேணும், வேற வழி இல்லை. இந்த மருந்து உணவும் அடிப்படை, ஆனால் அந்த அடிப்படையான சாமான வர்த்தக நோக்கத்துக்காக வேறு இடங்களை வாங்க முடியாது. அப்ப இந்தியாவிட்ட தான் வாங்கலாம் என்ற கண்டிஷன் வைக்கும் போது இப்ப அது உலக சந்தையில மலிவான அல்லது தரமான இடத்தில இருந்து வாங்கக்கூடியதற்கான வாய்ப்பை இலங்கை அரசாங்கம் இழக்கும். அப்ப மலிவு அல்லது தரம், இந்த ரெண்டுக்குமான அடிப்படை விஷயம் தகர்ந்து போகுது இந்த ஒப்பந்தத்தால. அப்ப இந்த நிலைமை தான் இனி தொடர்ந்து நீடிக்கும். இலங்கையை காப்பாற்ற வார எல்லா அரசாங்கங்களும் இப்படியான நிபந்தனையைத்தான் வைக்கும். இப்ப சீனா ஒரு கடனை கொடுக்க வர்றதாக இருந்தாலும் அல்லது வேறொரு நாடு கடனை கொடுக்க வாராங்க, இதே போன்ற ஒரு நிபந்தனையைத்தான் வைக்கும். இப்ப ஜப்பான் கடனை கொடுக்க வாரதாக இருந்தால் ஜப்பான் சொல்லும், ஓகே 500 மில்லியன் உங்களுக்கு தரலாம், ஆனா ஜப்பான்ல இருந்தால் இந்த பொருளை வாங்கணும். இப்ப வாகனம் இறக்குமதி தடையை கொண்டு இருக்கிறீங்க, உதிரி பாகங்களுக்கு தடையை கொண்டு இருக்கிறீங்க, ஆனா ஓகே நாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 500 மில்லியன் தரலாம், தங்கள்கிட்ட தான் வாங்கணும். அப்ப உலகத்துல முடங்கி போயிருக்கிற பொருளாதாரத்தை வந்து சரி செய்யறதுக்காக மிக மோசமான வரமெல்லைக்கு உட்பட்ட நாடுகளுக்கு உதவி செய்யறதாக காட்டிக்கொள்ற அதே நேரத்துல தங்களுடைய முடங்கி போன அந்த உற்பத்தியை வந்து விற்கிறதுக்கான ஒரு மார்க்கமாக இது பயன்படுத்தப்படுது. அப்ப ஏழை நாடுகள், மிக வறிய நாடுகள் வந்து மேலும் வறுமைக்கு கொண்டு வந்து ஒரு கந்தறந்த நிலைமையில இனி மீள முடியாத ஒரு நிலைமைக்கு போகின்ற போது அவர்களுக்கு கடன் என்ற அடிப்படையில இந்த மேலதிகமாக உற்பத்தி செய்து விற்க முடியாமல் தேக்கத்தில் இருக்கிற பொருட்களை இந்த ஏழை நாடுகள் இந்த தலையில கட்டி விடுறதுக்கான ஒரு பொருளாதார உலக சூழல் ஒன்று இருக்குது. ஆனால் இவர்களுக்கு அதை விட வேற வழியும் கிடையாது. அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வழியும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. இந்த நிலைமையிலிருந்து மீள முடியாது. அப்படி மீள முடியாத ஒரு கட்டத்துல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், IMF-ஓ அல்லது வேர்ல்ட் பேங்கோ உள்ள வரணும், நாட்டுக்குள்ள வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதுன்னு சொல்லி நாட்டை மீள அமைக்கிற, நாட்டினுடைய பொருளாதார சட்டங்கள், பொருளாதார முறைமைகள், இவற்றை வந்து நிதி முகாமத்துவம், இவற்றை வந்து மீள அமைக்கிறது, ரீஸ்ட்ரக்சர் பண்றன்னு சொல்லி உள்ள வருவாங்க. உள்ள வந்தால் அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்றது இலங்கைக்காக இருக்காது, மக்களுக்காக இருக்காது. அது ரீஸ்ட்ரக்சர் பண்ண வரும்போது இந்த சர்வதேச சக்தி மிக்க நாடுகளுடைய நலன்கள், அவர்களுடைய வர்த்தக நலன்கள், அவர்களுடைய பொருளாதார நலன், அவர்களுடைய அரசியல் நலன்கள், பாதுகாப்பு நலன்கள் உள்ள கொண்டு வைக்கப்படும். அப்ப முக்கியமானது வர்த்தக நலன். இலங்கையில் இருக்கிற விஷயங்களை நீ எதிர்காலத்துல இன்னும் ஒரு 50 ஆண்டுக்கு சுரண்டக்கூடிய வகையில இப்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டுரும்.
அந்த ரீஸ்ட்ரக்சர் வாரதில் அநேகமானதாக்கள் இதை நீங்க விரும்பினா இந்த கொமெண்ட்ல போடுங்க, நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக இப்படி உலக நாடுகள் இப்படி ஒரு மீள முடியாத பொருளாதார சிக்கலுக்குள்ள போகின்ற போது இருக்கின்ற ஒரே வழி ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு அவர்கள் அனுமதிக்கிறது. IMF வேர்ல்ட் பேங்க் உள்ள அனுமதிக்கிறது. அவர்கள் உடனடியாக நிதியை தந்து அந்த நாட்டை பேங்க்ரப்சி அடிக்க விடாமல் கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான முயற்சியை செய்யும் போது மிக அடிப்படையாக செய்கிறது இலங்கையினுடைய, அதாவது அந்த நாட்டினுடைய வளத்தை விற்கிறது, வளத்தின் மீதான அதிகாரத்தை குத்தகைக்கு எடுத்துக் கொள்றது, ரீசோர்ஸ். அதுல முக்கியமானது நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறது. உற்பத்தி செய்யக்கூடிய நிலம் அல்லது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நிலம், இவற்றை எடுத்துக்கொள்றோம். ரீசோர்ஸ் வளத்தை எடுத்துக்கொள்ற, கனிம வளங்கள், கனிம வளங்கள் கிடைக்கக்கூடிய நிலப்பகுதி ஏதாவது இருக்கும் என்றால் அதனை எடுத்துக்கொள்றோம். அதுபோல அத்தியாவசிய சேவைகளை தனியார் மயப்படுத்த வைக்கிறது. குறிப்பாக கல்வி, சுகாதாரம், நீர்வளங்கள், இந்த மாதிரியான விடயங்களை தனியார் மயப்படுத்தலாம். அப்ப மின்சாரம், நீர்வளங்கள், கல்வி, சுகாதாரம் இவை எல்லாமே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுக்களும் தனியார் மயமாக மாறக்கூடிய சூழல். உடனடியாக ரீஸ்ட்ரக்சர் பண்ண வைக்கல முழுக்கலும் மாத்தாட்டிக்கும் இந்த அரசாங்கத்தினுடைய சேவை என்றது பள்ளிக்கூடங்கள் இருக்கும், ஆனா உயர்கல்வி இருக்காது, அல்லது உயர்கல்வி திறந்து விடப்பட்டும் தனியாருக்காக. அப்ப தனியாருக்காக திறந்து விடப்படும் போது பணம் உள்ளவன் தான் அங்கு போய் படிப்பான். படிக்கின்ற போது இந்த அரசாங்கத்தினுடைய உயர்கல்வி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்களுடைய சர்டிபிகேட் வேல்யூ இல்லாம போகக்கூடிய சூழல் அவர் உருவாக்கி கொள்வார். அப்ப இதுதான் உருவாக்கப்படும். அப்புறம் அங்க போய் படிச்சா அப்புறம் அந்த சர்டிபிகேட் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி இதே போலதான் இந்த சுகாதாரத்துறையில மருத்துவ வசதி சம்பந்தமான விடயங்களும் இவ்வாறு தான் கையாளப்படும். அடிப்படை சுகாதார வசதிகள் இருக்கும், ஆனா மேற்கொண்டு நீங்கள் வருத்தம் என்று போனால் அது காசு இல்லாமல் நீங்கள் வருத்தம் பார்க்க முடியாது, நோய் காட்ட முடியாது என்ற சூழல் வரும். இலங்கை அரசாங்கத்திலே பாதிக்கு பாதி குறைச்சிடுவாங்க. மருத்துவ செலவுக்கான இல்ல சுகாதார சேவைக்கான செலவு குறைக்கப்பட்டு. அப்ப இந்த அத்தியாவசிய சேவைகள் இந்த மாதிரியா. அது போல நீர், மின்சாரம், நிலத்தடி நீர் கூட ஏறத்தாழ 94ஆம் ஆண்டுல இருந்து, எனக்கு தெரிஞ்சு 94ஆம் ஆண்டுல இருந்து நிலத்தடி நீரை பெற்றுக்கொள்றதுக்கான பேச்சுவார்த்தை பல தடவை நடந்திருக்கு. சந்திரிகா ஆட்சியில இருந்த போதே யுத்தம் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல பொருளாதார சிக்கல் வரைக்க இலங்கையினுடைய நிலத்தடி நீரை எழுதி தர சொல்லி மேற்கத்திய கம்பெனி ஒன்று ஒரு உள்ளார்ந்து இலங்கை அரசாங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினது. அதற்கு தயார் நிலையில் போனாலும் சிங்கள இடதுசாரிகளுடைய எழுச்சியாலையும் அந்த போராட்டத்தாலையும் அல்லது சந்திரி அரசாங்கத்துக்குள்ளேயே இருந்த இடதுசாரிகளுடைய அழுத்தத்தாலையும் அது கைவிட வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்ப அப்பேல இருந்து இப்ப வரைக்கும் அந்த நிலத்தடி நீர் கூட கண் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன தெரிய வேணும்னு சொன்னால், உங்களுடைய காணிக்கு கீழே இருக்கிற நிலத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுக்கிறண்டா கூட அவர்களுக்கு வரி கட்ட வேணும் அல்லது அனுமதி எடுக்க வேணும். எங்களை காணிகள் இருக்கின்ற கிணறு தோண்டிட முடியாது. அந்த கிணறு எங்களோட காணிக்கு கீழே இருக்கிற தண்ணி எங்களுக்கு சொந்தமானதில்லை. இந்த நிலைமைக்குத்தான் இலங்கை அரசாங்கம் போய்கொண்டிருக்கு. இலங்கை அரசாங்கத்தை மீட்டெடுக்க முடியாது. இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்பு செலவு அதுக்கு ஒரு முக்கிய காரணம். சுமாராக மொத்த தேசிய உற்பத்தியில 7% பாதுகாப்பு செலவுக்காக ஒதுக்குற அரசாங்கத்தால ஒருபோதும் மீள முடியாது. போதாக்குறைக்கு இந்த அரசாங்கம் தன்னுடைய அரசியல் ராஜதந்திர கொள்கையால ஏற்கனவே சரிஞ்சு போயிருக்கிற விடயத்தை மேலும் சரிய பண்ணியாச்சு. தேர்தல் வெற்றிக்காகவே சில கடன்களை பெற்று அபிவிருத்தி போல காட்ட வழிகட்டதுனால இலங்கையினுடைய கடன் சுமை ஏறி போயிருக்கு. அதுதான் இப்போ உள்ள நிலைமை. இந்த அரசாங்கம், இந்த ராஜபக்ஷ வம்சம் நின்று பிடிக்கணும் சொன்னால் குறைந்தபட்சம் தன்னால் இந்த நாடு தோல்வி அடைஞ்சு விட்டதாக காட்டிக்கொள்ற நிலைமையிலிருந்து தப்ப வேணும் என்றால் இவர்களுக்கு வேற வழி இல்லை. IMF வேர்ல்ட் பேங்க உள்ள எடுக்கிறத தவிர வேற வழி இல்லாம போயிடும். அவர்களிடம் சரணாகதி அடைகிறத தவிர வேற வழி இல்லாம போயிடும். அப்படி இல்லாட்டிக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்குமே இனி ஒரு அரசியல்ல நின்று பிடிக்க முடியாத ஒரு கட்சியாக இது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொதுவாகவே இந்த கட்சி ஒரு தோல்விகரமான அரசாங்கத்தை நடத்தக்கூடிய கட்சி என்றது உருவாக்குறதுக்காகத்தான் இவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு பொருளாதார தடை என்றது கொண்டு வர தேவையில்லை. ஒரு சிறிய நாடு வெளிநாட்டினுடைய கொள்வனவாத, அதாவது வெளிநாடு கொள்வன சலுகை ரீதியான இப்ப GSP+ போன்ற சலுகை
வழியான கொள்வனவு, டூரிசம், இந்த மாதிரியான ஒரு டிபெண்டன்ட் எக்கானமியாகவே இருக்கக்கூடிய ஒரு நாட்டை சரிக்கிறதுக்கு பொருளாதார தடை ஒன்றும் தேவையில்லை. சில தீர்மானம் எடுத்தாலே அந்த நாடு வந்து சரணடைய வேண்டி வரும். அப்ப இலங்கையினுடைய இன்றைய நிலைமை, இந்த அரசாங்கம், இந்த கட்சி ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு தகுதியான கட்சி இல்லை என்ற ஒரு தோல்வி நிலைமை கொண்டு போறதுதான். ஆனால் நாட்டை ஒரு மிக மோசமான ஒரு அபாயத்துக்குள்ள தள்ளி விடாமல் கடைசி நேரத்தில் காப்பாற்றுவார்கள். காப்பாற்ற தவிர வேற வழி இல்லை. இந்த அரசாங்கத்துக்கும் வேற வழி இல்லை. இனியா கடந்த வரப்போற காலத்துல அரசியலையாச்சும் அந்த கட்சி நிற்க வேணும் என்றால் அவர்கள் ஒத்துழைச்சு தான் ஆகணும். அந்த ஒத்துழைப்புக்குள்ள இந்த நாடு கூறு போடப்படும். அதுல இப்போ இருக்கிற தகவல், போர்ட் சிட்டி சீனாவுக்கு கொடுக்கப்பட முடியும் என்றால் திருகோணமலையே அமெரிக்காவுக்கும், இந்தியா அதனுடைய பகுதியாக தனக்கும் சில லாபங்கள் வேணும் என்றதற்காக இந்த ஏற்கனவே சைனாவிடம் கொடுப்பதற்காக தீர்மானித்த நைனாதீவு, அனலதீவு, நெடுந்தீவு அவற்றில் இந்த மின் திட்டம் என்று சொல்லி அதில் கால் ஊன்றுவதற்கும் இந்தியாவை அனுமதிக்க வேண்டும். இப்ப இந்தியாவுக்கு இந்த தீவுகளும் அமெரிக்காவுக்கு திருவண்ணாமலையில் ஒரு திட்டத்திற்கான ஒப்பந்தமும் வழங்கப்பட வேண்டும் என்றது ஆக குறைந்தபட்ச ஒப்பந்தமாக இருக்குது என்று எதிர்த்தரப்பினுடைய எதிர்கட்சி சார்ந்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். இது இதனுடைய அரசியல் சார்ந்த விஷயம். பொருளாதாரம் சார்ந்த விஷயம் ஏற்கனவே சொல்லியாச்சு. மக்களுடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைமையே போகலாம். இதுல வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகத்துல எங்களுடைய நிலத்தை காப்பாற்ற வேண்டியது தமிழ் மக்கள், தமிழ் அரசியல் தலைவர்களுடைய கடமை. நாங்கள் நீண்ட காலத்துக்கு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய பிரச்சனை அல்ல. நாங்க 10 வருடம் கழிந்தும் 50 வருடம் கழிந்தும் எங்களுடைய தலைவிதி என்னவாக இருக்க வேணும், அதற்கு இன்று நாங்கள் என்ன செய்ய வேணும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு நாங்கள் வரையில்லை என்று சொன்னார். இலங்கையினுடைய வீழ்ச்சி ஒரு புறம் இருக்க, எங்களுடைய வீழ்ச்சி, தமிழ் தேசத்தினுடைய வீழ்ச்சி மிக பாரதூரமாக இருக்கும். அதை புரிஞ்சு கொண்டா நல்லது. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.